நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்கள் அமைதியாக கேட்டீர்களே ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உறுதியாக துணையாக இருக்கும் என்பதை கூறி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல. ஏன் அப்படி கேட்குறாங்க? பணத்தை விட கல்வி அவ்வளவு சிறந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்களே, எதனால சொல்றாங்க? பள்ளிக்கூடங்கள் இப்ப இந்த ஜெய் விகாஸ் பள்ளிக்கூடம் கோவில்களை விட சிறந்தது என்று நான் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சொல்லுகின்றேன். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் ஒரு மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பை பற்றி உங்களுடைய தலைவர் பேசும்போது சொன்னாரு, கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடம் இருந்து சொத்தாக பெற முடியாது. அவன் படிச்சுதான் பெற முடியும். கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. அதனால்தான் கல்வி கற்பதற்காக ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியிலே சென்றால் அவன் இறைவனினுடைய பாதையிலே செல்லுகிறான் என்று சொல்பவர் நபிகள் நாயகம். படிக்காமல் இருக்கிறத விட பிறக்காமலே இருக்கிறது நல்லது சொல்றது பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி சொல்றவர் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொல்றவர் மகாத்மா. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளுகின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. மிகப்பெரிய மேதை அரிஸ்டாட்டில் சொல்றான். செஞ்சதுக்கத்திலே ரஷ்ய போருக்கு பிறகு புரட்சி வெடித்தது. புரட்சி வெடித்த பிறகு, புரட்சிக்கு பிறகு லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்த இடத்துல, இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட பெரிய நாடா ஆக்க என்னால முடியும், உலகத்துல முதன்மையான நாடா மாற்ற முடியும், உங்களுக்கெல்லாம் 3 கடமை இருக்குன்னா. ஒரு பெரியவர் எழுந்து எங்களுக்கு என்ன முதல் கடமைன்னு கேட்டார். படியுங்கள்னா. ஒரு ஆண் எழுந்து, ஒரு மாணவன் எழுந்து எங்களுக்கு என்ன 2வது கடமைன்னு கேட்டான். படியுங்கள்னாரு. ஒரு மாணவி எழுந்து 3வது கடமை மாணவிகளுக்கு என்ன என்று கேட்டாள். படியுங்கள்னே சொன்னான். ஏன் எல்லாருக்கும் படியுங்கள் படியுங்கள் படியுங்கள்னே சொன்னா தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். சரி, நம்ம ஏன் படிக்கணும்? ஏழை குடும்பத்திலேருந்து நம்ம படிக்கணும்னு சொல்றோமே, ஏன்? உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் என்ற காரணத்தினால் தான் இவ்வாறு கூறுகின்றேன். பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்ம போற ஏழை குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைங்களுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நம்ம கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தணும், நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும். எவ்வளவு பொறுப்புகள்! தோள்களுக்கு சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழைகளினுடைய வீட்டிலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால், பணத்தால் பிறரை ஆளும் போது, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பே.
1000 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே இந்த கல்வியை ஏன் கற்க வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள். படிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு நல்ல சம்பளம் வாங்கறதுக்காக மட்டும் கல்வின்னு நிறைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றோம். நிச்சயமா தவறு. கல்வி பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல. பின்ன எதுக்கு கல்வி, எப்படி படிக்கணும் அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிப்பவன். நம்ம தமிழ்ல இருக்கிற திருக்குறள், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நாலடியார் இவற்றில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களுக்கு உரை எழுதியதை போலத்தான் ஆங்கில புத்தகங்கள் இருக்கிறதே ஒழிய நம்முடைய தமிழிலே இல்லாதது உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கின்றேன். நீங்க பாருங்களேன், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. படிக்காம ஒரு நாள் கூட இருக்காதரா. இளமையில் கல். படிக்கும்போது சொன்னார் உங்க ட்ரெஷரர், சின்ன வயசுலயே படிச்சிடணும். அப்போ கல்வி கரையில, கற்பவர் நாள் சில. கொஞ்ச நாள் தாண்டா நமக்கு நாள் படிக்கிறது கிடைக்குது, ஆனா கல்வி கரையே இல்லாதது. அதனாலதான் சொன்னான், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிறானா சொன்னவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில ஒரு அரசன் சொல்றான், நீ பிச்சை எடுத்தா கூட தப்பு இல்லடா, ஆனா படிக்கிறதுக்காக இருக்கணுங்கிறான். அப்படின்னா படிப்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாரு. ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். ஒரு அம்மா அப்பா பிள்ளைக்கு நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்வி தாண்டான். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. இதெல்லாம் விட ஒருபடி மேல போய், மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அரசனா இருந்தா கூட நாட்டுல மட்டும்தான்டா சிறப்பு. அவன் நாட்டுல நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால படிறாங்க. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். இப்போ ஒரு என்ஜினியரா உட்கார்ந்து இருக்கிறாரு உங்க ட்ரெஷரர். இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பாருங்களேன், எதே ஒரு வகையில உழைப்பாலோ படிப்பாலோ முன்னுக்கு வந்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும். அதோட மட்டும் இல்ல, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடன்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்னா. ஒரு ஊர்ல பெரிய பணக்கார குடும்பமா இருப்பான், அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான், நின்றபடி விழுந்துருமா. அடுத்த தலைமுறையில அது இருக்கிற இடம் தெரியாம போயிடுண்டான். எத்தனையோ குடும்பங்களை பாக்குறோம். ஏழை குடும்பமா இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விட்டு வளரும். படிச்சீங்கன்னா இந்த கல்வி மட்டும் உங்களை விட்டு போவாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவர் பேசும்போது சொன்னார். அது ஒரு அருமையான வார்த்தை, ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. நான் படிக்கும் போது எங்க அப்பா, தம்பி நீ மட்டும் அந்த கல்வியை மட்டும் ஒழுங்கா படிச்சுட்டேன்னா உன்னிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏழை விவசாயி 5வது வரைக்கும் படிச்சவங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்ற மாதிரி எங்க அப்பா சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் உங்களை படிக்க வைக்கிற மாதிரி என்னையும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா சொன்னது எவ்வளவு ரைட்டுன்னு அப்ப தெரியல எனக்கு, இப்ப தெரியுது. எப்படி தெரியுமா? இங்க என்ன அறிமுகப்படுத்த வேண்டான்ட்டேன், ஏன்னா மழை வர்றதுக்குள்ள நிறைய செய்திகளை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால. நான் காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தவன். நான் அணிந்திருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. இப்போது நான் காவல்துறை அதிகாரியும் இல்லை, ஓய்வு பெற்று விட்டேன். நான் வாங்கிய பதக்கங்கள் என்னிடத்திலே இல்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் ஒழுங்காக படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். உங்கள் முன் இன்று சிறப்பு விருந்தினராக உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்ப அவருக்கு எது போனாலும் கல்வி போவாதுன்னு சொன்னது எவ்வளவு உண்மை பாரு. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாதுன்னா. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும்.
அதுதான் இந்த கல்வியினுடைய சிறப்பு. வேற ஏதாவது நீங்க நினைச்சு பாருங்க, அன்பையும் கல்வியையும் தவிர கொடுக்க கொடுக்க வளர்றது வேற எதுவும் உலகத்துல கிடையாது. அப்படின்னா பணத்தை விட கல்வி பெருசு தானே. சின்ன வயசுல படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். +2 போற, 10th போற, தேர்வை நீங்கள் தான் நெருங்க வேண்டுமே ஒழிய தேர்வு உங்களை நெருங்கக்கூடாது. நாளைக்கு படித்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி போடுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்காலத்தை இறந்த காலமாக மாற்றுகின்றீர்கள் என்ற அர்த்தம். தேர்வு வந்த பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று யாரேனும் நினைத்தால் போருக்கு முரசறிவித்த பிறகு உலைக்களத்திற்கு ஆயுதம் தேடி ஓடுபவனைப் போல பரிதாபமாக ஆகிவிடும் உங்களுடைய நிலைமை. அப்படின்னா இப்பல இருந்தே படிடாங்க. தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் செந்நீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம்? படிக்கிறது ஆரம்பத்துல கஷ்டமா தாண்டா இருக்கும், கடைசியில இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். ஆனா சிற்றின்ப செயல்களோ காம செயல்களோ ஆரம்பத்துல இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கேண்டாம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னா, பெரியவங்க ஆசிரியரா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் உன்னை படின்னு சொல்லும் போது உனக்கு கசக்கும், முன்னே கசக்கும். நெல்லிக்காயை கடிக்கும் போது தோற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சா இனிக்கிற மாதிரி வாழ்க்கை பூரா இனிக்கும் நீ படிச்சேன்னா. எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்கான் பாரு. படிக்கலைன்னா என்ன ஆகும்? உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபர்களில் நாமும் ஒருவராகி விடுவோம் படிக்கலைன்னா. இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். சிறு வயதிலேயே நீ மலர்படுக்கையிலே படுக்க வேண்டும் என்று சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதிர் வயதிலே முள்படுக்கையில் தான் படுக்க வேண்டும். இதுல 2 பேரு கருத்துக்கு இடமே இல்லை. அப்ப வாழ்க்கை பூரா நல்லா இருக்கணுமா இப்ப மட்டும் நல்லா இருக்கணுமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. படிச்சா ஒழுங்கா படிடாங்கிறான். சும்மா நானும் படிச்சேன்னு சொல்லிட்டு வெளியில வர்றதுல அர்த்தமே இல்லைங்கிறான். அதை எப்படி சொல்றான் தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவினா. ஒரு வான்கோழி மயில் ஆடுறத பார்த்துட்டு நானும் மயில் தான் அப்படின்னு நினைச்சு ஆடுனுச்சுன்னா எவ்வளவு கேவலமா இருக்குமோ, நல்லா படிச்சவனை பார்த்துட்டு சரியா படிக்காதவன் அல்லது படிக்கவே படிக்காதவன் நானும் மயில் தான் சொன்னா நானும் படிச்சவன் தான் சொன்னா எப்படி கேவலமா இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதனால அப்பா அம்மா முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து இந்த பள்ளிக்கு அனுப்புகின்றார்களே, அவர்களுக்காகவாவது நீ படித்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும்ங்கிறான். எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டான் பாரு. அப்போ இப்ப இங்க நிறைய பேர் அம்மா அப்பா உட்கார்ந்துருக்காங்க. பெற்றோர்களுக்காகவும் பேச வேண்டும் என்று என்னை அழைக்கும் போது உங்களுடைய தாளாளர் உங்களுடைய தலைவர் எல்லாரும் சொன்னாங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கங்க. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்று கொடுப்பது தாயோட வேலையாம், அவனை பெரிய ஆளாக்குறது அப்பாவோட வேலையாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா. ஒரு அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றிங்கிறான், உதவி இல்ல நன்றியா. என்ன? அவனை நல்லபடியா பண்புள்ளவனா உண்மையானவனா ஒழுக்கமானவனா உயர்ந்தவனா உயர்த்துறது அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றிங்கிறான். அதே நேரத்துல பிள்ளை ஒரு தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்லுன்னு ஒரு பொருள் பட சொல்றான். என்னடா அப்பா செய்யறத உதவி அதை போய் நன்றிங்கிறார் வள்ளுவர். ஆனா புள்ள செஞ்சாக்க நல்ல பிள்ளையா வந்துட்டான்னாக்க இந்த தெய்வம் என்ன கொடுப்பனையோ இந்த புள்ள நல்ல பிள்ளையா வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி வளர்ந்தா அது அப்பாவுக்கு செய்யற உதவிங்கிறான. ஏன்னு பார்த்தா எந்த குழந்தையும் இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறப்பேன்னு சொல்லி வரம் கேட்கறது இல்ல. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நாம், பிள்ளையை பெற்றெடுக்க விருப்பப்பட்டவர்கள் நாம். நம்முடைய மகிழ்ச்சிக்காக நாம் பிள்ளையை பெற்றெடுத்தால் அதை ஒழுங்கா வளர்க்கறது உன்னுடைய வேலைடான். அதுக்காக தான் நன்றின்னா. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்றோம்ல. எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா சில பிள்ளைங்க நல்லா வளருது, சில பிள்ளைங்க நல்லா வளரல.
ஒரு விவேகானந்தரை, நரேந்திரனா இருந்த ஒரு சிறிய பையனை விவேகானந்தரை மாற்றினது யாருன்னு கேட்டா என்னோட அம்மாங்கிறாரு. ஒரு வீர சிவாஜியை உருவாக்குனது யாருன்னு கேட்டா எங்க அம்மாங்கிறாரு. அப்துல் கலாம் இப்படி வர்றதுக்கு யாரு காரணம்னு கேட்டா எங்க அம்மாங்கிறாரு. இப்படியே எல்லாரும் அம்மாவை சொல்றாங்க. என்ன காரணம்? அப்பாவுக்கு பொறுப்பு ஒப்படைச்ச மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்ட்ட. அப்ப நீங்க எல்லாரும் நல்லா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சில குழந்தை நல்லா ஆயிடுது, சில குழந்தை கெட்டு போதைய. எந்த அம்மா அப்பா சொத்து சேர்ப்பதை விட பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படிமா. என்ன அர்த்தம் தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற சொத்துலயே பெரிய சொத்து எதுன்னு கேட்டா பெரிய நிலம், பங்களா, காரு அதெல்லாம் இல்ல. உன்கிட்ட இருக்கிற உயிரோட உள்ள புள்ள இருக்கு பாரு, அதுதான்டா உலகத்திலே பெரிய சொத்துங்கிறான். இதை நம்ம தெரியாம நம்ம மற்றதுல நேரத்தை செலவு பண்றோம். பிள்ளை கெட்டு போவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் கடைசியா தெரியுது. முன்னாள் காவல்துறை அதிகாரியாக சொல்லுகிறேன், பால் தெரிவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் கடைசியாக பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். ஸ்பெண்டிங் மணி வித் சில்ட்ரன் ஆன் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம். பட் உண்மை என்ன தெரியுமா? ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். பிள்ளைகளுக்காக நீங்க பணம் செலவு செய்யறதை விட பிள்ளைங்களுக்காக நீங்க நேரம் செலவு செஞ்சீங்கன்னா, பிள்ளைங்களோட இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க உருட்டுருங்கிறான். எந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பிள்ளைங்களோட இருக்கணும்னு சொல்றான் உளவியல் ரீதியா. காலையில பிள்ளைய தூக்கத்தை விட்டு எந்திரிக்கும் போது, பிள்ளைங்க படுக்க போகும்போது, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது, இந்த 3 நேரத்திலையும் ஒரு அம்மா அப்பா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த பிள்ளைங்களோட உட்காந்து பேசினா பிள்ளைங்களுடைய மனசுல மிகப்பெரிய நம்பிக்கை வருது, அந்த பிள்ளைங்க கெட்டு போகுறாங்க. தினம் 3 தடவையாவது அம்மா அப்பா பிள்ளைங்களை கண்ணுக்கு கண் நேர பார்த்து, ஐ டு ஐ கான்டாக்ட்ங்கிற நேர பார்த்து பேசணும். சிறு குழந்தைகள் வளரும் போது அம்மா அப்பா ஒரு நாளைக்கு 4 முறையாவது முதுகுல தட்டி கொடுக்கறது, தலையை கோதி விடுறது, விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போறது, தொட்டு பேசணுங்கிற அம்மா அப்பா. இப்படி எல்லாம் செஞ்சா நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களா? தெரியும், எல்லா அப்பா அம்மாவும் அன்பு வச்சிருக்கோம். ஆனா நம்ம சொல்றது இல்ல, காமிக்கிறது இல்ல. அதனால அதுங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் உலகம். அதுல அந்த பிள்ளைங்க தோத்து போகும்போது, இப்ப சொன்னார் இல்லையா டிவி பார்க்காதீங்கன்னு, மெகா சீரியல் பார்க்கறதே 24 மணி நேரமும் வேலை, பணம் சம்பாதிக்கிறதே 24 மணி நேரம் வேலை. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சீரியல் பார்க்கறது, வாத்தியாருக்கு மதிப்பெண்களின் பின்னால ஓடுறது. அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு யார் சொல்லி தருவா? பிரச்சனைகளை வந்து பிள்ளைங்க சொல்ல வரும்போது நம்ம கேட்கலன்னா, ஒரு செடியானது படரும் போது, கொடியானது படரும் போது நீங்களே ஒரு பந்தல் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுல படரும், இல்லைன்னா முள் செடியில தான் படரும். உங்கள்கிட்ட உட்காந்து பேசும்போது, கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லாம செல்ல நோண்டிட்டு நீங்க டிவி பார்த்துட்டு அல்லது நீங்க வேற வேலையில இருந்தீங்கன்னா, தனக்கு யாரு அன்பு செலுத்துறாங்களோ, தான் பேசுறதை யாரு கேட்கிறாங்களோ, நட்பு வட்டாரத்தை நோக்கி நகரும். நட்பு வட்டாரம் நல்லதா இருந்தா ஒளிஞ்சு நல்லது, கெட்டதா இருந்துச்சுன்னா தொலைஞ்சு. குடிப்பழக்கம், போதை பழக்கம், பெண்களிடம் தவறாக நடப்பது, புகைப்பிடிப்பது, இது எல்லாத்தையுமே நட்பு வட்டாரத்திலிருந்து தான் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. அப்ப அந்த நட்பு வட்டாரத்துக்கு நம்ம அறியாமலே நம்ம தள்ளுறோம் அந்த பிள்ளைங்களை. நமக்கு முக்கியமா என்ன வேலை? நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை எப்படி வளர்த்தாங்க? நம்மளை விட படிக்காதவங்க, நம்மளை விட வசதி இல்லாதவங்க. பிள்ளைகளே உலகம் என்று வாழ்ந்தார்கள். நம்ம பணமே உலகம்னு வாழ்றோம். வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. அந்த இடத்துல பிரிச்சு பார்க்க தெரியறது இல்ல. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல. அப்ப புள்ளதான் முக்கியம். அப்படின்னா நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ற நேரத்தை விட பிள்ளைங்களோட செலவு பண்ற நேரத்தை அதிகப்படுத்து.
பிள்ளைங்களுக்கு ரெண்டு வகையான மனிதர்கள். ஒருத்தங்க பிள்ளைங்களோட நேரம் செலவு செய்யாம விட்டுறதுனால பிள்ளைங்க கெட்டு போகுது. இன்னொரு வகை எப்படின்னா, எந்த தலைமுறையும் இல்லாத அளவுக்கு குழந்தைகளை தாங்குன்னு தாங்குற தலைமுறை இந்த தலைமுறை தான். உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். தமிழகத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். இதுல என்ன ஒரு பெரிய கோளாறுன்னா, புள்ள பிறக்கும் போதே அது பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியறது இல்ல, பில்கேட்ஸோட அப்பாவோ அப்துல் கலாமோட அம்மாவோ கனவு காணல, பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் கனவு கண்டார்கள் என்பது பெற்றோர்களுக்கு தெரிவதே இல்லை. உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக நீங்கள் பார்க்க முடியாது. பிள்ளைகளை கனவு காண சொல்லுங்க, அப்பதான் அந்த பிள்ளைங்க ஜெயிக்குங்கிறான். பரீட்சை வரும்போது பதட்டப்படாதீர்கள். படி 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 படின்னு 24 மணி நேரமும் அது எதிர்மறையான விளைவுகளைத்தான் உண்டாக்குதுங்கிறான். பிள்ளைங்களை தாங்குறீங்கன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி தருது. என் பிள்ளை அழுது எதா இருந்தாலும் சாதிக்காம விட மாட்டான். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, பெரிய டயலாக். இது மாதிரிலாம் விட்டு பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னா, எதை வேணாலும் கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளை பின்னாடி உருப்படாம போனா முதல் குற்றவாளி அப்பா அம்மா தான் சொல்லி நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன். செல்லம் கொடுக்கறது வேற, அன்பு செலுத்துறது வேற. ஒண்ணுமே செய்யாதீங்க, அது மாதிரிலாம் செய்யாம எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறீங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை அப்படி இருக்கானே, இந்த பிள்ளை அப்படி இருக்கானே. தயவு செய்து ஒண்ணு வச்சுங்க பெற்றோர்களே, எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள். அங்க பாருங்க, ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள். ஏன் தெரியுமா? எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு உங்களை என்னைக்காவது கேட்டிருக்கா? நமக்கு தெரியலையே பிள்ளைங்களுக்கு, அதுங்களுக்கு தெரியறது கூட நமக்கு தெரியலையே. தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நினைச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி இது மாதிரி செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம்? நிச்சயமாக தவறு. பிள்ளைங்கள்ட்ட நோ சொல்லாம ஒரு அம்மா அப்பா எது கேட்டாலும் வாங்கி தர்றாங்க, என்ன வேணாலும் செய்யறாங்க. நடந்த நிகழ்வு. SSLC அதான் +1 படிக்கும் போது சினிமா போகணும்னு பணம் கேட்கிறான். பரீட்சை இருக்கு, நீ சினிமாவுக்கு போறதுக்கு பணம் இல்லைங்கிறார் அப்பா. மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போய் மாடியில தலையில ஊத்தி நெருப்பு வச்சுட்டான். இன்றைய வரை நடைப்பிணமாக வாழுகின்றார்கள். சின்ன வயசுல இருந்தே பிள்ளைக்கு எது தேவை எது தேவையில்லை, தேவையில்லாத கேட்டா நோ சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு கிடைக்காது என் பிள்ளைக்கு கொடுக்குறேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை கிடையாது படக்கூடாதுன்னா அந்த பிள்ளை உருப்புறதே இல்லை. பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிய வேண்டும். உன்னுடைய பெற்றோர்கள் உங்களை அப்படியே வளர்த்தார்கள். 100 ரூபாய் 10 ரூபாய்னாலும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்னு தெரிந்து வளர்த்தார்கள். வறுமையில் செம்மையாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். பணம் வைத்திருப்பது தவறல்ல, அந்த பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியும். அது தெரியாம நீங்க வளர்த்தீங்கன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பல முறை கண்டிருக்கின்றேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. கோபப்படுவதனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கோபம் என்பது உளவியல் ரீதியாக இயலாமையினுடைய வெளிப்பாடுங்கிறான். நீங்க உண்மையிலேயே பிள்ளைங்கள்ட்ட கோபப்பட்டீங்கன்னா
கோபம் என்பது ஒரு அமிலத்தை போன்றது. அது முதல்ல இருக்கிற இடத்த தான் அழிக்கும், அப்புறம் தான் படுற இடத்த அழிக்கும். இப்ப மழை பெய்யுது, கோபத்திலே கொட்டுகிற மழையை சுட்டு விடுகிறேன் பார் என்று கொல்லிக்கொட்டை எடுத்து நீட்டினா கொல்லிக்கட்டை தான் அணையும் ஒழிய மழை நிற்காது. அன்பினால் பிள்ளைகளை, அரவணைப்பினால் பிள்ளைகளை திருத்த கற்றுக்கொள்ளுங்கள். கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கெட்ட வார்த்தை பேசி, பெரிய வார்த்தை பேசி மனம் புண்படும்படியா பிள்ளைங்களை பேசிட்டா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுங்கிறார் வள்ளுவர். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்க மனசுல அது அப்படியே நிற்கும் அந்த வார்த்தை. கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடுங்க. கவலைப்படுறதுனால என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். எந்த துன்பம், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே சொல்லித்தாருங்க. எல்லா பிரச்சனையும் உங்க தலையில போட்டுட்டு பிரச்சனையே இல்லாத உலகம்னு நீங்க வளர்த்து வெளியில விட்டீங்கன்னா, வெளியில போய் இந்த உலகத்தை அந்த பிள்ளைகளை எப்படி எதிர்கொள்ளும்? சொந்த காலில நிற்க விடுங்கள். பறவைகள் இயற்கையை பார்த்தாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய பருந்து உச்சாணி கொம்புல கூடு கட்டுங்க, குஞ்சு பொறிச்சு ஊட்டி ஊட்டி வளர்க்கும், ரெக்க முளைக்கிற வரைக்கும். ரெக்க முளைச்சோன்னு தள்ளி விட்டுரும். பருந்து குஞ்சு மேல இருந்து கீழே விழுவோம். தரையை பார்த்தோன்னா உளுந்தா செத்து போயிடுவோம், அடிபடும், வலிக்கும்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு ரெக்கையை விரிக்கும். அப்பதான் தான் அம்மா தன்னை ஏன் தள்ளி விட்டுச்சுன்னு அதுக்கு தெரியும். ஒட்டக சிவிங்கி குட்டி போடும், 2 நாளைக்கு நக்கி நக்கி வளர்க்கும், 3ஆவது நாள் ஓங்கி உதைக்கும், தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கும். 4ஆவது நாள் உதைக்க வரும் பாருங்க, உதைச்சா வலிக்கும்னு தெரியும், ஓட ஆரம்பிச்சிடும். அப்பதான் தெரியும் ஓடுனாதான் எதிரிட்டேன்னு தப்பிக்கலாம், அது தனக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்ளலாம், அதற்காகத்தான் தன்னுடைய தாய் உதைத்தது என்று தெரியும். எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை எப்படி சொந்த காலில் நிற்கும்? இன்று நடக்கின்ற தவறுகளிலே மிக முக்கியமான தவறு இதுதான். அத மாதிரி இல்லாம பாத்துங்க. சரி, அம்மா அப்பா இப்படிதான் வளர்க்கணும்னு தெரியுது, கல்வியினுடைய அருமை இப்படி தெரியுது. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? பெரிய பிள்ளைகளும் இருக்கின்றீர்கள், பெற்றோர்களும் அருகிலே அமர்ந்திருக்கின்றீர்கள். எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்ற? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கிவிடுவாய். நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்றார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். கேட்கறதே பெருசா கேள்டா சொல்றவன் பாரதி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சவன் சரியான நபரா இருந்து அதுக்குரிய செயல்பாட்டில் இறங்கினான்னா அவன் நினைச்சதெல்லாம் நடந்துருங்கிறாரு. யாரு? வள்ளுவர். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான்ங்கிறான் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன். அவன் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான், ஒரு மனித மூளை தன்னால் செய்ய முடியும் என்று எதை நம்புகிறதோ அது நடந்தே தீருண்டாங்க. டிஸ்னிலாண்ட்ல அமெரிக்கால போய் பாத்தீங்கன்னா, யூ கேன் ட்ரீம் இட், யூ கேன் அச்சீவ் இட்னு போட்டிருப்போம். இதுல இருந்து என்ன தெரியுது? If you master your thoughts, you can master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். அப்ப அது மாதிரி செய்யலைன்னா யாருடைய தப்பு? When you really want something, the universe always conspire in your favorங்கிறான். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகின்றேன். கண்டிப்பா நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைச்சு செயல்படும் போது இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுங்க.